அப்படி பாட்டை அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாமல் நீதி கொடுத்து அப்படி 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 அத்தனை பிள்ளைக்கு நீதி கொடுத்து போறேன். சந்தோஷமா கேட்கிற வரத்தை அதே போல என் பிள்ளைகளுக்கு நீதி சொல்ற வேலையும் அப்படி நானும் வந்தேன். அப்படி வசந்த குண்டுல அப்படி ஒய்யாரமா அப்படி நானும் இருந்தேன்டா அப்பா. அப்படி ஏழு மலையாளம் நடந்து அப்படி நானும் கொல்லிமலை காட்டுக்கு அப்படி மூத்தவனா வந்தேன்டா அப்பா. அப்படி வடநாட்டுல நான் பெரியண்ணாவும் அப்படி தென்னாட்டுல அப்படி 18ஆம் படி கற்பனாவும் இருச்சால இருந்த நானே பெரிய கற்பண்டா அப்பா. எல்லாரும் மாத்தி மாத்தி பிடிங்கப்பா. ஆமா ஆமா மாத்தி மாத்தி பிடிங்க. அடுத்த நீதி போயிடுறாப்பா. அடுத்த நீதி போய் அவன் முத்துக்கு பேர் போன அப்படி முத்துக்கருப்ப மாசம் போச்சுடா. பேர் போன தலைமுறையில பாட்டா முப்பாட்டன் அப்படி தொண்டு செஞ்சு அப்படி கொண்டு நோக்கி நீதியோட வழிபடப்பட்டு அந்த கால நேரம் சேதி இருக்குதாப்பா. அதே போல இன்று கடந்த 10 வருடங்களுக்கு மேல என்னோட பிள்ளை வேதனையும் சோதனையும் 4 செவத்துக்குள்ள கண்ணீர் வேதனையோட இருந்து வாழ்ந்து வந்த காலம் தாண்டா இன்று இருக்குதாப்பா. அதே போல அவன் வந்தன் தொட்டு 48 நாள் நானே அவன் வீட்டுக்கு போனேன்டாப்பா. அவன் வீட்டுக்கு போய் தஞ்சானாவன் என்ன தஞ்சம் அடைந்து 48 நாள் மண்டல வரவை என்னையை நோக்கி இருந்தான். நானும் என் சுருட்டு புகையோட என் ஊதுவலோட நான் வீட்டுக்குள்ள போய் என் சலங்க சத்தத்தோட நான் போனேன்டாப்பா. இன்று அப்படி என் பேராண்டிக்கு என் தடங்கடாப்பா. அவங்க சாமியை தள்ளி போங்க. தள்ளி போங்க. கூப்பிட்டவரை மட்டும் வாங்க பக்கத்துல. அப்புறம் சாமி அடிச்சிருச்சு சுத்திருச்சுன்னு சொல்லாங்க. அப்படி முத்துக்கு பேர் போன முத்துக்கருப்ப வாசல்ல இருந்து அப்படி என் பிள்ளைய கூப்பிட்டு அழைக்க உன் பாட்ட முப்பாட்ட நானும் வந்தேன்டாப்பா. அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாம முக்காலத்திலையும் அப்படி நீ பெத்தெடுத்த வாரிசா இருக்கட்டும். பெத்தெடுத்த வாரிசு இன்று தெய்வமா நிற்குது. அதே போல ஒன்ன பெத்தெடுத்தவன் இன்று தெய்வமா நின்னாலும் அப்படி மாண்டு மயிலகம் போன என் பேராண்டிய அப்படி உன் வாசல்ல நின்று நீதி கொடுத்தாண்டாப்பா. உன் ஆதி வாசல்ல இருந்து அப்படி குடிமண்ணு எடுத்துட்டு வந்து வச்சு நீ கும்பிட்டா ஒரு வாசல் ஒன்று இருக்குடாப்பா. அந்த வாசல்ல இன்று ஏன் அப்பம் பாட்டம் போல நான் அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாம நீதி வேணும்னு கேட்டு வந்த என் பிள்ளைய அழைக்கிறேன்டாப்பா. உலகத்தான் போடுறாப்பா. யாரும் வந்து பத்துறாப்பா. உங்க அட்டை அடைச்சு நான் நீதி கொடுக்க வந்தேன். அப்படி நீ இருந்தா அப்படி என்னை கூப்பிட்டு அழைச்சது மெய்யா இருந்தா வந்தது யாருன்னு வந்து சொல்லணும்ப்பா. போடுறா கொலவே. அப்பா வந்தவன் யாரோ? கேள்றா பேராண்டி யாருப்பா? யாரு வந்தவன் யாரு கேள்றா? யாருப்பா நீ? யாரு நீ? யாரு அண்ணன்? சரி சின்ன கருப்பாப்பா. சரி மூத்தவன் எங்கடா போனா? மூத்தவன் எங்க போனா? அப்பன் பாட்ட அங்கத்துல இருந்து இன்னைக்கு நீதி சொல்லி வந்தவன் மூத்தவன் எங்கடா போனா? அப்படி என்ன போலாம்? அப்படி 1 21 வந்துக்கும்
மூத்தவனா இருக்கேன். அப்படி முத்து போல வந்தவன் எங்க போனா? சரி, சந்தோஷம் சந்தோஷம்டாப்பா. இந்த புள்ள மேல வந்து இறங்குனது மெய்யாடாப்பா. புள்ள மேல இறங்கி வந்து இறங்குனது மெய்யாடான்னு இந்த புள்ள மேல வந்து இறங்குனது உண்மைதானே? அப்படி எக்காலத்திலையும் முக்கால சத்தியமா என் புள்ள அங்கத்துல இருந்து அவன் அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாம நான் நீதி கொடுத்து வருவேன், வழிமுறையும் சொல்லி தருவேன்னு சொல்லி எனக்கு சத்திய வாக்கு கொடுறாப்பா. உன் மாட்டை நான் கேட்கிறேன். சத்திய வாக்கு முக்காலமும் மாறாம அந்த புள்ள அங்கத்துல இருந்து பரம்பரையை காத்து நிப்பான எனக்கு சத்திய வாக்கு கொடுறாப்பா. பின்னாடி போனா நானும் வந்து அங்கத்துல இருந்து அவன் குடிய காத்து நீ பெத்தெடுத்த வாரிசுக்கும் உன்னை பெத்தெடுத்தவனுக்கும் சாட்சியா நின்று முக்காலம் சத்தியமா உன் அங்கம் தொட்டு பேசி நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதில்லாம வாழ வைப்பா. 10 ரூபா வெட்டி மாலாம் இது உன் வெற்றி கனிடாப்பா. கூப்பிட மட்டும் வாங்க, எல்லாம் வந்து நிக்காதீங்க பக்கத்துல.